Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் க்ளூவோட ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆரியை பொறுத்தவரை நம்ம வந்து ஜாஸ்தி க்ளூ யூஸ் பண்ணுவோம். குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எம்போஸ்டு த்ரெட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம நிறைய இடங்களில் க்ளூ யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம தவறுதலாக மாற்றி எங்கேயாச்சும் நம்ம வந்து கம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து சாதா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துருக்கிறேன். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இந்த மெரூன் கலரில் இருக்கும் இல்லையா, அது எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி B7000 எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆரியில். 2 க்ளூ ஸ்ட்ரெயின்ஸையுமே நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்துருக்கிறேன். இதை வந்து கிளாத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ரை ஆகட்டும். அதே சேம் டைம் இந்த B7000ஐயும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே சேம் குவான்டிட்டி இந்த கிளாத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 2 க்ளூவுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட இது இல்லை, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டூத் பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து மேஸ்வாக் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேஸ்ட்டு தான். உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம க்ளூ போட்டு ட்ரை பண்ணியிருக்கிறோம்ல, அந்த இடத்துல ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வந்து கிளாத் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லை, ரின், சர்ஃப் எக்ஸல், அந்த மாதிரி. நான் வந்து ரின் எடுத்துருக்கிறேன். அந்த பேஸ்ட்டுக்கு மேலே இதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தேர்டு வந்து சிந்தட்டிக் வினிகர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக அந்த பவுடருக்கு மேலே, அதாவது நம்ம வந்து க்ளூ போட்டு ட்ரை பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லை, அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஸ்க்ரப் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம இதை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. டூத் ப்ரஷ் வீட்டில் தேவையில்லாமல் வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ட்ரை பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணும்போது கீழே ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு நல்லா அழுத்தி அந்த இடம் மட்டும் நல்லா அழுத்தமாக விழுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் காட்டன் அல்லது இந்த மாதிரி டர்க்கி டவலில் தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி தொடச்சிட்டு பாருங்கள், இன்னும் சரியாக போகலை. இன்னும் நம்ம வந்து அந்த ப்ரஷ் வச்சு நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது பிரிசில்ஸ் வந்து நல்லா அந்த கிளாத்தில் அந்த ஹோல் வழியாக உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி அழுத்தி நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் அந்த க்ளூவோட இது வந்து போகும். பாருங்கள், போயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம வெட் கிளாத்தால் அந்த இடத்த வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷால் ஸ்க்ரப் பண்ணும்போது போயிடும். அப்படி போகலைன்னா லைட்டாக இந்த மாதிரி நகத்தை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். 3 to 5 டைம்ஸ் நல்லா க்ளீன் வாட்டரால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அதை சுற்றி சரௌண்டிங்ஸில் இருக்கிற பிளேஸையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ், நம்ம அந்த சோப் பவுடர் யூஸ் பண்ண இதோட டிஃப்ரென்ஸ் தெரியாமல் க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம B7000 க்ளூ போட்டு எடுத்துருந்தோம் இல்லையா, ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே ஒரு ஃபிங்கரை நல்லா அழுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்க.
அந்த பிரிசில்ஸ் வந்து நல்லா அந்த கிளாத்தில் இறங்கும்படி நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஃபேப்ரிக் க்ளூ அளவுக்கு இது வந்து போகலை. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், இன்னும் அந்த ஸ்ட்ரெயின் வந்து அப்படியே இருக்குது. இந்த B7000 க்ளூவோட ஸ்ட்ரெயினை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது இதுவும் ஈஸியாக போயிடும். வாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் டூத் பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கிறேன். அதே மேசாக் டூத் பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா ஆப்போ சோடான்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்ட்டுக்கு மேலே போட்டுக்கலாம். இனி வந்து ரின் பவுடர், அதே மாதிரி கொஞ்சமாக ரின் எடுத்துருக்கிறேன். இனி வந்து கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான், எக்ஸ்ட்ரா பேக்கிங் சோடா மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், வினிகர் நம்ம சேர்க்கும்போது லைட்டாக நுர மாதிரி வரும். அதை கண்டு பயப்பட தேவையில்லை, எதுவும் ஆகாது. இதையும் அதே மாதிரி 5 மினிட்ஸ் விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இனி வந்து ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கிறோம், கிளாத்துக்கு எதாவது ஆயிருமோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த காட்டன் கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் வந்து கலர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப ஃபேட் ஆகி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மற்றபடி வேறு எந்த கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் கிளாத்தில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கிளாத்தை ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. கலர் போகுமா, காட்டன் கிளாத்தாங்கிற மாதிரி நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் டவலில் தண்ணி எடுத்து வந்து இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா போயிருக்குது, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை. B7000 க்ளூவை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பேக்கிங் சோடா சேர்த்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த கிளாத் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கிளாத் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இருந்த ஸ்ட்ரெயினுக்கும் இப்போ இருக்கிற ஸ்ட்ரெயினுக்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. ஃபேப்ரிக் க்ளூவோட ஸ்ட்ரெயின் வந்து கிளியராக ரிமூவ் ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி நெயில் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருந்தோன்னா இதுவும் போயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.